ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவர் அநேக ஆலோசனைகளை நாம் செய்ய வேண்டிய, கடைப்பிடிக்க வேண்டிய நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார். ஆமென். இந்த புதிய ஆண்டில் கூட அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தர் சொல்கிற ஆலோசனை என்னென்னா, லேவியராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஆமென். இதில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. களவு செய்யக்கூடாது, வஞ்சனை செய்யக்கூடாது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமல் இருங்கள். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனை பொய் சொல்லக்கூடாது. இன்றைக்கி நிறைய நேரம் என்ன பண்ணாக்கா, நமக்கு சாதகமாக காரியம் அமையணும், நம்ம ஒரு காரியம் நடக்கணும், சர்வசாதாரணமாக போய் சொல்லிடுறாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்க வரையிலோட இன்றைக்கி அந்த பொய் ஒரு பாவம், ஒரு தப்பு, ஆண்டவர் அந்த அருவருக்கிறார், ஆண்டவருக்கு பிரியமில்லைன்னு தெரிய மாட்டேங்குது. சர்வசாதாரணமாக பொய் சொல்லிடுறோம்ல. விளையாட்டுக்கு தான் சொன்னேன், விளையாட்டுக்கு தான் போய் சொன்னேன். எப்படி இல்லை, விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாமல் இருங்க. அப்படி தானே வசனம் சொல்லுது, பொய் சொல்லக்கூடாது. நீ வேதத்தில் வாசிப்பேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபம் படுகிறதும் இல்லை, மனமாற அவர் மனுஷனும் அல்ல என்றான். பாருங்க, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறது இல்லை. நீங்கள நானும் ஆராதிக்கிற ஆண்டவர், ஆமென், உன்னதமானவர், அவர் தெய்வ பிள்ளை, வானோர் பூதோளத்தில் முழங்காலம் முழங்க வைக்கிற நாமம் உடையவர், அவ்வளோ பெரிய தேவன். இவர் ஜெயபலமானவர், பொய் சொல்கிறது இல்லையா? அப்போ ஆண்டவரே பொய் சொல்லாமல் உண்மையாய் காரியங்கள் இருக்கும்போது அவர் பிள்ளைகள் நீங்களான பொய் சொல்லலாமா? ஆனால் தான் ஆண்டவர் சொல்லாரு, பொய் சொல்லாது இருப்பீர்களாக. ஆமென். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி சின்ன சின்ன காரியத்தில் நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் உண்மையான தேவன், அவர் பொய்யை அருவருக்கிற கர்த்தர். வேதத்தில் எத்தனை வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. தேவ பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் பொய் சொல்லாமல் இருக்கும்போது அவர் பிள்ளைகளும் நீங்களும் பொய் சொல்லாமல் இருக்கணும். சங்கீதத்தின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள்? வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். ஏன் பொய் சொல்கிறாங்கனாக்கா, ஆமென், வீணான காரியத்துக்காக, வீணான எதிர்பார்ப்புக்காக, வீணான அழிந்து போகிற உலகத்து காரியத்துக்காக, இன்றைக்கி சொத்துக்காக பொய் சொல்லிடுறாங்க. இன்றைக்கி தவறான காரியம், எவ்வளோ காரியங்கள். தெய்வ பிள்ளைகளை, அன்றைக்கி ஆமென், யாக்கோப்பு அண்ணனை ஏமாற்றுவதற்காக அம்மா பேச்சை கேட்டு என்ன பண்ணனாக்கா, அந்த ஆசீர்வாதத்துக்காக பொய் சொல்லி, நான் தான்பா ஏசா அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுறாங்க இல்லவா? இன்றைக்கி வீணான காரியத்துக்காக மனுஷர்கள் பொய் சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் சங்கீதத்தின் புஸ்தகம் 58ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை கூட வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்த முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். அப்போ பொய் சொன்னால் வழி தப்பி தான் போவோம், நேர் வழி போக முடியாது, சத்திய வழிக்கு போக முடியாது, நீதி வழிக்கு போக முடியாது, அநியா வழியத்துக்கு தான் போகணும். தேவப்படியில் எவ்வளோ அழகாக இங்கே சங்கீதக்காரன் எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். பொய் சொல்லி வழி தப்பி போகிறாங்களாம், பொய் சொல்லி வழி தப்பி போகிறாங்க. இன்றைக்கி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? சின்ன சின்ன காரியத்தில் உண்மையாக இருங்க, பொய் சொல்லாதீங்க. அல்லேலூயா. அப்பாக்களை பொய் சொல்லாதீங்க, அம்மாக்களை பொய் சொல்லாதீங்க, கணவன்களை பொய் சொல்லாதீங்க, மனைவிகளை பொய் சொல்லாதீங்க, சகோதரர்களை பொய் சொல்லாதீங்க. உங்களை நடத்திருக்கிற வேலை ஸ்தலத்தில், அதிகாரத்தில் பொய் சொல்லாதீங்க. எல்லாத்தையும் நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ பொய்யை கலைந்து பொய் சொல்லாமல் இருந்து முடிந்த அளவு நீங்கள் உண்மையாக பேசி உண்மையில் நடங்க. இந்த ஆண்டு ஒரு தீர்மானம் இருங்க, ஒரு நாளும் எந்த ஒரு காரியத்துக்காக நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறேன்ப்பா.
பொய் சொல்லாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கல்லவா. ஆண்டவரே, விளையாட்டுக்கு கூட சின்ன சின்ன காரியத்திலும் பொய் சொல்லாத பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஏன்னா நீங்கள் உண்மையான தேவன் ஆண்டவரே, உண்மையை விரும்புகிற கர்த்தர், நீதியை விரும்புகிற கர்த்தர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பொய் சொல்ல நீங்கள் மனுஷன் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்கள போல எங்களே மாற்றுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். அந்த பொய்யை கலைந்து மெய்யை உண்மையை பேச கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். உலகெங்கு நடக்கிற ஆராதனை உலகக்காரன் கூட இருக்கட்டும். பாதுகாத்துக்குள் வழிநடத்தும் கிருபை கோப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பொய்யை கலந்து உண்மையாக இருங்க. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். God bless you.